ஏம்மா எல்லோரும் எப்படி இருக்கிய? இன்னைக்கு வந்து சத்துணவு மாவு கொழுக்கட்டை செய்ததுக்கு தான் ரெடி பண்ணுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சா வீட்டில். சரி பிள்ளைகள் கேட்டுச்சு, ஏம்மா தேங்காய் போட்டு கொழுக்கட்டை வைங்கன்னு சொல்லிச்சு. சரின்னு தேங்காவை தான் திருவிட்டு இருந்தேன்னா கரெக்டாக என் சின்னம்மா என்ன செஞ்சால் வந்து ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போனான் தேங்காவை. அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்த இல்லாமல் இருக்கும்போது சிலர் இந்த பிள்ளைகள் அப்போல்லாம் சமையல் பண்ணும்போது கிட்டே வச்சுருப்பாவளா, காய்கறி வெட்டும்போது தேங்காய் வெட்டும்போதெல்லாம் கிட்டே வச்சுருப்பாவளா. அப்போ அந்த சின்ன பிள்ளைய வந்து அவ அம்மாட்ட வாங்கி சாப்பிடுமா. ஒவ்வொரு துண்டு கேரட்டு தேங்காய் காய்கறிலாம் வாங்கி சாப்பிடுமா. அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஆசையாக இருக்குமா, எப்போ தான் நம்ம பிள்ளைகளும் நம்மகிட்ட வாங்கி சாப்பிடும். இப்போ தேங்காய் எடுக்கும்போது தேங்காய் வாங்கி சாப்பிட்றதுக்கு எப்போ தான் நமக்கு பிள்ளைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாமா சொன்னாவ. அதை பார்க்கும்போது இப்போ என் மாவா எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்ன யாவும் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோமா, அதை என் மனசில் வச்சுக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்லேயே நான் செஞ்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா மத்தியாலமே கொழுக்கட்டை செஞ்சேன். ஏன் தெரியுமா, பிள்ளைகள் வீட்டில் கிடக்கு படிக்கிறதுக்கு. சரி இதை தின்னுக்கிட்டே இருப்பாவளா, எதை திங்கிறதுக்கு தோணும்போது திம்பாவா அப்படின்னு சொல்லிட்டு மத்தியாலமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சளிலாம் விடலை. சளிக்கு மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னா வயிறுலாம் ஒரே வலிக்கா இல்லை புண்ணா எரியுதா என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேக்கு. ஒரு மாணிக்கு பண்ணுதா. சரி என்ன செய்வோம், இந்த தண்ணி கொதிக்க வைப்போம், இந்த வெந்தயம் சீரகம் ஓமம் போட்டு கொதிக்க வைப்போம். சூடாக இருந்தால் அதுவும் அமைஞ்சிரும். வேறு வேறு ஏதாவது சாப்பாடு பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் சரியாயின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சேன்னா, இது எதுக்கு பப்பாளி மரத்தை காட்டுதேன்னு தெரியுமா, எங்கள் ஊரில் 3 நாளைக்கு மழை வரும்னு சொன்னாவலாம். அந்த மழைக்கு தான் அறிகுறியாக காற்று சேமா காற்று நான் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. ஏன்னா பப்பாளி மரத்தை காட்டி ஏமாத்துன்னு நினச்சிக்கிடாது. ஏன்னா அடுப்படியில் வேலை பார்த்துக்கிட்டு டக்குன்னு காற்றடிச்சோன்னு எதை காட்டு, அதனால தான் பப்பாளி மரத்தை காட்டுதே. மற்ற வீடியோவுக்கு ஸ்பீடு வைப்பேனா, இதுக்கு ஸ்பீடு வைக்கலை. ஏன் தெரியுமா, அப்போ தான் யதார்த்தமாக அந்த காற்றை நீங்கள் பார்ப்பியேன்னு சொல்லிட்டு. சரியான காற்றா மழை வரும்னு சொல்லிட்டாவ. நான் சொன்னேன்ல அரிசி காய வைக்கும் போதே மழை வரும்னு சொல்லிட்டாவ, அதனால காய வைக்கணும். அதே மாதிரி மழை வரல, ஆனால் காற்று சரியான காற்று. நல்ல பகல் முள்ளாக அடித்த வெயிலுக்கும் அப்போ அடித்த காற்றுக்கும் எதமா இருந்தது. ஏன்னா காற்றை நல்லா அனுபவிச்சுட்டாலும், ஆனால் என்ன தீ எரிய விடலையா, அதனால் திருப்பி வீடியோ மட்டும் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு அந்த காற்றை அப்படி கதவை மூடிட்டேன். என்னென்ன நைட்டுக்கு வந்து என்ன செய்யணும், குருமா வச்சு சப்பாத்தி போடுவோம். இப்போ காப்பி போடுற டைம் தான், காப்பி தான் போட வந்தேன். அதுக்கேற்று குருமாவுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவோம், வதக்குறது அரைக்கிறதுலாம். ஏன்னா அடிக்க காற்றுக்கு கரண்டை பிடுங்கி போட்டாலும் போட்டுருவாங்களா. அதனால் சரி நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போடுற கேப்பில் இந்த சைடு நான் அரைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் குருமாவுக்கு. காப்பிக்கு இன்றைக்கி கூட்டு கொழுக்கட்டை தான். ஏன்னா நல்லா ஆறி போய் டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க சத்துணவு மாவு கொழுக்கட்டை. அந்த தேங்காய் பொரியடில் அப்புறம் எள்ளுலாம் போட்டு அவிச்சேனா சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிட்டுது. சரி நானும் அதையே கடித்து காப்பியை குடிச்சிக்கலாம். ஏன்னா வாங்கி ஒன்றும் நல்லா இல்லை, இருந்தாலும் காப்பி குடிக்கணும் போல் இருக்குது. அதனால கடுங்காப்பியை பாமுழுத்த ஒரு 3 வாட்டி குடித்தாச்சு. சரி சாயங்காலமாக ஒரு பால் காப்பி ஒரு கிளாஸ் குடிப்போம், கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காலையிலே கடுங்காப்பியை போட்டு வச்சுக்கிட்டு பாமுழுத்தம் அதுதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இஞ்சி மல்லி அப்புறம் கருப்பட்டிலாம் போட்டு மிளகுலாம் போட்டு பாமுழுத்தம் அதுதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சளி பிடிச்சா மூக்கு சீந்தி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அது தப்பாக நினைக்காது. ஏன்னா அது வேறு வழி இல்லை, வேலை நம்ம தான் பார்த்தாகணும். மூக்கு ஒரு பக்கம் ஒழுகுதா, அதனால தொடச்சிக்கிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வதக்கு இதெல்லாம் வந்து சமையல்லாம் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பிய, நமக்கு தெரியாத பெருசாக என்னத்தை செஞ்சிட போகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது பற்றில. அதனால தான் எப்போவுமே சமையல் பண்ணும்போது இது அதுன்னு நான் சொல்கிறது இல்லை. ஒரு பார்க்கறதுல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை வீடியோ எடுக்குன்னு தெரியலையா, ஏன்னா நமக்கு சுற்றி நமக்கு சமையல் அறையில் தானே 3 நேரமும் கிடக்கும். அதனால் நான் சமையல் அறையில் இருக்கிறத வீடியோ எடுக்க பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசணும்ல, அதனால் நான் பேசுதேன். இந்த குருமாய்க்கெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நானே புதுசாக எதாவது கண்டுபிடிச்சிடுவேன் பார்த்துக்கிடுங்க. கண்டுபிடிச்சி அதுபடி வச்சு விட்ருவேன்னா பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியாதா. சாப்பிடும்போது நல்லா இருக்குமா, நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அந்த ஒரு வார்த்தை ஓதாதான் நமக்கு. வீட்டுக்காரவே ஒரு நாள் நல்லாயிருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் பிள்ளைகள் நல்லாயிருக்குன்னு சொல்லுமா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா காய்கறியாக அங்கன வெட்டின்னு ஃபஸ்ட்டு அடுப்படியில் நிற்கிறதுக்கே எரிச்சலாக இருக்குது. ஒரு பக்கம் அனல் அடிக்கி, ஒரு பக்கம் மூக்கு ஒழுகுது, வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஆனாலும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, வேலை நம்ம தானே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அங்கனே நின்றுக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக தான் நான் வேலையெல்லாம் செஞ்சேன். இங்கே இந்த பக்கம் இன்னும் கடுகே தாளிகள் அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, இதை வந்து உங்களுக்கு மெதுவாக கண்ணு வச்சுக்கையில் உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக மறுநாள் ஆயிரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் எரிச்சல் போட்டு போய் என் வீடியோவே பார்க்க மாட்டேன். ஏற்கனவே கன்றாவியாக இருக்கும் என் வீடியோ. அது என் பேச்சு அதுக்கு மேலே அருவருக்கும். இந்த
என்ன சொல்லுது, போர் அடிக்க மாதிரி வந்துடக்கூடாது பற்றியெல்லாம். அதனால் சரி ரொம்ப நமக்கு இப்படிலாம் காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பார்க்க வேலையை அப்படியே நான் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் இந்த எங்கே திரும்பினாலும் இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பாட்டு, அது என்னது அப்பாட்ட சப்பான் பாட்டாம் அது. அப்பாட்ட கேட்டியா அண்ணாத்த பாத்தியான்னு என்னத்தையோ ஒரு பாட்டா, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் அது சொல்லுற இந்த ரீல்ஸில் எல்லோரும் பண்ணது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்கே திறந்தாலும் அந்த பாட்டு தான். அப்பாவை பாத்தியா அண்ணாத்த, அது அவ பாசையா இல்லை நம்ம பாசையான்னு ஒன்றும் தெரியல. ஆனால் சிலர் அதுக்கு மீனிங் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்களா. அது நல்லா இருந்துச்சா, திறந்து பார்த்தா அதே தான், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதிலே விதவிதமாக எல்லோரும் ரீல்ஸ் வேறு பண்ணியிருந்தாவளோ, அதை வச்சு காமெடியாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அந்த பிள்ளை வேறு அழகாக இருந்துச்சு பற்றியெல்லாம், அந்த பிள்ளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் சரி செல்லு பார்க்கறதுக்கும் எரிச்சலாக இருக்குது. தலை ஒரு பக்கம் கொதிக்கி பற்றியெல்லாம் செல்லு பார்க்க எரிச்சலாக இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல, நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம் உட்கார எதாவது வேலையை பார்க்க அப்புறம் செல்லை பார்க்காது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடும். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் நம்ம குருமா வச்சாச்சு. குருமா வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தியை வந்து முழுகுத மாதிரி ஊற்றி தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். எனக்கு ஆனால் கட்டியாக சாப்பிட பிடிக்கும். ஆனால் நமக்காண்டி கட்டியாக வச்சுட்டு மற்றவெல்லாம் விட்டு வச்சிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டான். என்ன செய்யன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன். குருமாலாம் வச்சுட்டு காப்பியெல்லாம் குடிச்சிட்டு இந்த கோதுமை மாவு எடுக்கேன். கோதுமை மாவு ஃபுல்லாக எறும்பு. பிறகு என்ன செய்ய, அப்புறம் அலச போயிட்டேன். வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அலசிட்டு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு சப்பாத்தி சுடவும் வந்துட்டேன்னா, இனிமேல் சப்பாத்தி சுட்டு குருமா வச்சாச்சு. 8 மணி ஆகிட்டு. இனிமேல் சாப்பிட்டுட்டு நம்ம மாத்திரையை போட்டு கொஞ்சம் படுக்க வேண்டியதான். பார்த்துக்கிடுங்க, வேறு என்ன வேலை செய்ய. மாத்திரையை போட்டு நல்லா தூக்கம் வருது. சளிக்கு மாத்திரை கொடுக்காவளா, தூங்குறதுக்கு மாத்திரை கொடுக்காவலான்னு தெரியல. அந்த சளி மாத்திரையை போட்டோன்னா தூக்கம் அப்படியே ஒரு தூக்கம் வருது பார்த்துக்கிடுங்க.